ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காயும் வேர்க்கடலையும் வச்சு ரொம்ப சுவையான நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் அலசிட்டு துணியில் தொடச்சி எடுத்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக எப்பயுமே பொரியலுக்கு கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி சுருண்டு வரும். இப்போ இதை செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதக்க பார்த்தே இதில் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நான் முதலே சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வழுவழுப்பு தன்மை இருக்காது, நல்லா முருவலாக வறுபட்டு வரும். சிலர் தயிர் கூட சேர்த்து வதக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, வெறும் உப்பு மட்டும் சேர்த்து வதக்குனிங்கன்னா போதும், சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ இதை அப்படியே வதங்கட்டும். இதுக்கு வேண்டிய மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதை சேர்த்து செய்கிறப்ப தான் சுவை கூடுதலாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி அதில் இருக்க ஈரம் பூரா நல்லா வற்றி ட்ரை ஆகட்டும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். தோல் உரிச்சிட்டும் சேர்த்துக்கலாம், தோலோடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இது மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் வதங்கிட்டான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அதில் இருக்க ஈரம் பூரா நல்லா வற்றி நல்லா சுருளில் வதங்கியிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். பச்சை வாசனெலாம் போய் நல்லா சுருளை வதக்கிக்கங்க. சிலர் நல்லா மொறுன்னு வறுப்பாங்க, அது மாதிரி கூட நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கரண்டிலையும் பேன்லேயும் ஒட்டவே இல்லை. பாருங்கள், இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை மசாலாவை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. நம்ம இதில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் அப்படியே தான் சேர்த்து அரைச்சோம். அதனால் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விடுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கங்க. நல்ல மணமான காரசாரமான சைடிஷ் ரெடி ஆகிடுது. இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் கிளி சேர்த்துக்கங்க. நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கங்க. அங்கங்கே சாப்பிட பார்த்து நல்லா கடிபடும், சுவை நல்லா இருக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி பரிமாறலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய வழுவழுப்பு இல்லாத ஈஸியான வெண்டைக்காய் பிரட்டல் ரெடி. நல்லா காரசாரமாக சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ செஞ்சு வச்சாலும் நொடியில் காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு கூட நீங்கள் வாரம் 2 முறை இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க, விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.